கோவில்பட்டி நாடார் உறவின்முறை சங்கத்திற்கு பாதியப்பட்ட மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் நூதன ஆலய அஷ்டபந்தன யாகசாலையில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு பங்கேற்பு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நாடார் உறவின்முறை சங்கத்திற்கு பாதியப்பட்ட அருள் தரும் ஸ்ரீ மீனாட்சியம்மன் சமேத அருள்மிகு ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதையொட்டி நேற்று முன்தினம் 6ஆம் தேதி காலை 5:30 மணிக்கு ஹனுஜை விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக பாசனம், பஞ்சவ்யம், தன பூஜை, விப்ராம்னி பூஜை, ஸ்ரீ மகா கணபதி ஹோமம், 8:30 மணிக்கு திவ்யாகுதி, பிரம்மச்சாரி பூஜை, கஜ பூஜை, கோபூஜை, அஸ்வ பூஜை, பூரணாகுதி, தீபாராதனை, பிரசாதம் வழங்குதல் ஆகியவை நடைபெற்றது. தொடர்ந்து மாலை 5:30 மணிக்கு நந்தவனத்திலிருந்து புனித தீர்த்தம் யானை மீது வைத்து கொண்டு வருதல், பிரவேச பலி, வாஸ்து சாந்தி, மிருதசகனம், தீபாராதனை, பிரசாதம் வழங்குதல் ஆகியவை நடைபெற்றது. தொடர்ந்து இன்று காலை 7 மணிக்கு விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக பாசனம், மகாலட்சுமி ஹோமம் ஆகியவையும், 10 மணிக்கு நவகிரக ஹோமம், திவ்யாகுதி, பூரணாகுதி, தீபாராதனை ஆகியவையும் நடைபெற்றது. மாலை 5 மணிக்கு விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக பாசனம், அங்குரார்ப்பணம், அற்றாஷ்ட பந்தனம், கும்பலங்காரம், யாத்ராதானம், கடம் யாகசாலை பரவேசம், முதற்கால யாகசாலை பூஜை, திவ்யாகுதி ஆகியவை நடைபெற்றது. தொடர்ந்து இரவு 8:30 மணிக்கு பூரணாகுதி, தீபாராதனை, பிரசாதம் வழங்குதல், 10 மணிக்கு விநாயகர், சுவாமி அம்பாள் பிரதான மூர்த்திகளுக்கு யத்திர ஸ்தாபனம், ரத்ன ஸ்தாபனம், அடிபந்தன, மருந்து சாஸ்துல ஆகியவை நடைபெற்றது. யாகசாலை பூஜையில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு, கோவில்பட்டி நாடார் உறவின்முறை சங்க தலைவர் பழனிசெல்வம், உப தலைவர் செந்தில் செல்வராஜ், செயலாளர், பொருளாளர் மற்றும் திராண பக்தர்கள் கலந்து கொண்டனர். வரும் 10ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக பாசனம், பிம்சுத்தி, மூர்த்தி ரிஷபந்தனம், நாடி சந்தனம், ஸ்பிரகூதி, ஹாராம் கால யாகசாலை பூஜை, பூர்ணாகுதி, தீபாராதனை, யார்த்தராதானம் ஆகியவை நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து காலை 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள் அருள் தரும் மீனாட்சி அம்மன் சமேத அருள்மிகு சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் விமான கோபுரங்கள், மூலஸ்தானம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம், மகா அபிஷேகம், தீபாராதனை மற்றும் பிரசாதம் வழங்குதல் ஆகியவை நடைபெறுகிறது. தொடர்ந்து நண்பகல் 11 மணிக்கு மேல் இரவு 7 மணி வரை நாடார் நடுநிலைப் பள்ளியில் மகா அன்னதானமும், இரவு 7 மணிக்கு சுவாமி அம்பாள் திருக்கல்யாணம் திருவீதி உலா நடைபெறுகிறது. தொடர்ந்து அடைக்கலம் காத்தான் மண்டபத்தில் நாடார் மொத்த வியாபாரிகள் 8ஆம் நாள் மண்டபதாரர்கள் சார்பில் மாபெரும் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொள்கின்றனர். கருணை பொழியும் செம்மாமலை